வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் பூரி குருமா. அதுக்கு தேவையான பொருள்கள்: பச்சை பட்டாணி, தக்காளி, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, தேங்காய் சில்லு, ஜீரகம், சோம்பு, பட்டை சோம்பு, நல்ல எண்ணெய், உப்பு, மஞ்சப்பொடி, பொட்டு கடலை. இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வர போகிறேன். கொஞ்சம் சீரகம் போட்டால் போதும், இவ்வளோதான் சீரகம். அதுலேயே கொஞ்சம் சோம்பு, அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய் ஒரு சில்லு, ரெண்டு பச்சை மிளகா, இப்போ இதை நான் அரைச்சிட்டு வரேன். அடுப்பை பற்ற வைக்கிறேன். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். இதில் இது பட்டை சோம்பு இலை, இது மூணையும் போடுறதில்ல. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அதில் கொஞ்சம் மல்லி இலை. மல்லி இலை எவ்வளோ அளவுக்கு போடுறோமோ அவ்வளோவுக்கு நல்லது. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுலையே ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி அதை போடுறேன். நல்லா வதங்கட்டும். லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு தூவி விட்டுங்க. இப்போ சீக்கிரம் வெந்துடும் நல்லா. இதுலையே இந்த பச்சை பட்டாணியும் போடுறேன். அதோட ஒரு கேரட்டு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகணும். இப்போ நல்லா வதங்கிருக்கு. இப்போ அதை அரைச்சி வச்சுருக்கிற சாந்தை போடுறேன். போட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டிங்க. இதில் மிச்ச கழுவியே அந்த தண்ணி அதில் ஊற்றுங்க. இப்போ தண்ணி அதில் ஊற்றிடணும். அதை கழுவி அதில் ஊற்றிடணும். போதும், இதிலே வந்துடும். சிம்மிலே வச்சுருங்க, சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அவ்வளோதான், போதும். அப்படியே செத்த சிம்மில் வச்ச அடுப்பை கொஞ்சம் மூடி வச்சிருங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு நல்லா. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் தொட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூரியை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வெந்துருச்சு நல்லா. அவ்வளோதான். 10 பூரி திங்கிறவங்க 20 பூரி திம்பாங்க. அவ்வளோதான். இப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கரண்டியை எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பூரிக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னுட்டு.
அவ்வளோ சுவையாக இருக்குது. 10 பூரி திங்கிறவங்க 20 பூரி கூட திம்பாங்க. இது பூரியும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், தொட்டுக்கவும் வச்சுக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். எந்த இது செஞ்சாலும் நம்ம கைப்பட செஞ்சு சாப்பிட்றதா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். இது நல்ல ஒரு நல்ல பொருளை வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தது பூரி குருமா எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சமையலோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.